கதை மன்னன் பாக்யராஜ் மறைவு, இறுதி அஞ்சலியில் கூல் சுரேஷ் செயல் ஏன் சர்ச்சையானது? தமிழ் சினிமாவில் குடும்ப கதைகளுக்கு முக்கிய இலக்கணம் எழுதினவர் மனிதர் யார் அப்படின்னா பாக்யராஜ் தான். ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையையும் சிரிப்பாகவும் சிந்திக்க வைப்பதாகவும் திரையில் காட்டிய இயக்குனர், திரைக்கதையை எப்படி எழுத வேண்டும் என்பதை ஒரு தலைமுறைக்கே கற்றுக் கொடுத்த கலைஞர் அவர்தான் பாக்யராஜ். அவருடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழ் திரைகளிற்கே ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பா மாறியிருக்கு. ஆனால் அவரது இறுதி அஞ்சலியில் நடந்த ஒரு சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் பெரிய விவாதமாக மாறியிருக்கு. நடிகர் கூல் சுரேஷ் தனது கையில் முருங்கைக்காயை கட்டிக்கொண்டு அஞ்சலி செலுத்த வந்தது ஏன்? அவர் கூறிய விளக்கம் என்ன? நெட்டிசன்கள் ஏன் கடுமையாக எதிர்க்கிறார்கள்? அதற்கு முன் தமிழ் சினிமாவுக்கு பாக்யராஜ் செய்த சாதனைகள் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். பாக்யராஜ் யாருன்னு பார்த்தோம்னா, 1953ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளாங்கோயிலில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே கதைகள் மீது அதிக ஈர்ப்பு, திரைப்படத்தின் மீது இருந்த காதலால் சென்னை வந்தார். ஆனால் வாய்ப்பு கிடைப்பது எளிதல்ல. பல கஷ்டங்களுக்கு அப்புறம் இயக்குனர் பாரதி ராஜாவின் உதவியுடன் இயக்குநராக சேர்ந்தார். அதுவே அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனை. பாரதி ராஜாவின் மாணவர். பாரதி ராஜாவின் படங்களில் பணியாற்றின போது திரைக்கதை, காட்சி அமைப்பு, உணர்ச்சிகளை எப்படி காட்டணும் என்பதில் ஆழமாக கற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் 1979 சுவரில்லாத சித்திரங்கள் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். அதன் பிறகு அவர் திரும்பி பார்க்கவே இல்லை. திரைக்கதை பல்கலைக்கழகம். தமிழ் சினிமாவில் திரைக்கதை என்றால் பாக்யராஜ் என்று சொல்லும் அளவுக்கு உயர்ந்தார். அவருடைய படங்களில் நகைச்சுவை இருக்கும், குடும்ப பாசம் இருக்கும், காதல் இருக்கும், சமூக கருத்து இருக்கும். அதே நேரத்தில் அடுத்த காட்சி என்ன இருக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாது. அதுதான் அவரது பலம். மக்களை கவர்ந்த படங்கள். அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா, சின்ன வீடு, டார்லிங் டார்லிங், பவுனு தான் என்று ஏராளமான வெற்றி படங்களை கொடுத்தார். இன்றும் இந்த படங்கள் தொலைக்காட்சியில் வந்தால் மக்கள் பார்த்து ரசிக்கிறார்கள். ஏன் முந்தானை முடிச்சு சிறப்பு? 1983 வெளியான முந்தானை முடிச்சு திரைப்படம் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய வெற்றி படங்களில் ஒன்று. கிராமத்து பின்னணியில் நகைச்சுவை, காதல், உணர்ச்சி எல்லாவற்றையும் கலந்திருந்தது. இந்த படத்தில் முருங்கைக்காய் தொடர்பான நகைச்சுவை காட்சிகள் மிகவும் பிரபலமானது. அதனால தான் முந்தானை முடிச்சு என்றாலே பலருக்கும் முருங்கைக்காய் நினைவுக்கு வரும். இறப்புக்கு முன் என்ன நடந்தது? சமீபத்தில் கோவாவில் நடைபெற்ற நடிகை குஷ்புவின் மகள் அவந்திகாவின் திருமணத்தில் கலந்து கொண்டால் நேற்று இரவுதான் சென்னை திரும்பினார். அடுத்த நாள் காலை வழக்கம் போல நடைபயிற்சிக்கு சென்றார். அப்போது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக சொல்லப்படுது. உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தாலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை. இந்த செய்தி வெளியானதும் தமிழகம் முழுவதும் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அரசு மரியாதை. தமிழ் சினிமாவிற்கு அவர் செய்த பங்களிப்பு மதித்து அவரது இறுதி சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்தது. திரையுலகினர், அரசியல் தலைவர்கள், ரசிகர்கள், ஆயிரக்கணக்கானோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினாங்க. கூல் சுரேஷின் செயல். இந்த சூழ்நிலையில்தான் நடிகர் கூல் சுரேஷ் அனைவர் கவனத்தையும் ஈர்த்தார். அவர் தனது கையில் முருங்கைக்காயை கட்டி கொண்டு வந்திருந்தார். இதை கண்ட பலரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஊடகங்கள் காரணம் கேட்டபோது, பாக்யராஜ் சார் என்றாலே முந்தானை முடிச்ச படம் நினைவுக்கு வரும். அந்த படத்துல முருங்கைக்காய்க்கு மிக முக்கியமான இடமா இருந்தது. அந்த நினைவாத்தான் இதை கட்டி கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு இது என்னுடைய மரியாதை என்று சொல்லியிருக்கிறாரு. அவரது இந்த செயலை அனைவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சமூக வலைதளங்கள்ல இது அஞ்சலியா அல்லது விளம்பரமா என்ற கேள்விகள் எழுந்தன. பலர் இறுதி அஞ்சலி என்பது மிக உணர்ச்சி பூர்வமான தருணம், அதில் இப்படி வித்தியாசமாக நடந்து கொள்வது சரியில்லைன்னு சொல்லி விமர்சித்தாங்க. சிலர் இது கேமரா கவனத்தை ஈர்க்கும் முயற்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மற்றொரு தரப்பினர் கூல் சுரேஷ் எந்த நிகழ்ச்சிக்கும் வித்தியாசமா வருவது வழக்கம், இதையும் அதே போல எடுத்துக்கொள்ள வேண்டும்னு ஆதரிச்சாங்க. பாக்யராஜின் பாரம்பரியம். ஒரு கலைஞர் வாழ்க்கையில் சம்பாதித்தது பணம் அல்ல, மக்களின் நினைவுகள். அந்த வகையில் பாக்யராஜ் என்ற பெயர் தமிழ் சினிமா இருக்கும் வரை அழியாது. அவர் எழுதிய திரைக்கதைகள், இயக்கிய திரைப்படங்கள், பேசிய வசனங்கள் இன்னும் பல தலைமுறைகளுக்கு பாடமாக இருக்கும். பாக்யராஜ் போன்ற கலைஞர்கள் மறைந்தாலும் அவர்கள் உருவாக்கிய கலை ஒருபோதும் மறைவதில்லை. ஆனால் அவரது இறுதி அஞ்சலியில் நடந்த கூல் சுரேஷின் செயல் குறித்து உங்கள் கருத்து என்ன? இது உண்மையான மரியாதையா அல்லது தேவையற்ற கவனம் இருப்பா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க. மேலும் இது போன்ற அரசியல், சினிமா மற்றும் நடப்பு நிகழ்வுகளின் விரிவான பகுப்புகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. நன்றி.